தந்தை லூர்து சேவியர் இறை ஊழியருடைய அந்த வாக்கு, அவருடைய வார்த்தைகள் நிஜமானது. அவர் இங்கு பணியாற்றிய பொழுது பூண்டி புதுமை மாதா செய்த நன்மைகள், புதுமைகள் அவை இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த வரலாறு தொடரும். எனவே இறை ஊழியர் அருட்தந்தை லூர்து சேவியர் அவர்கள் புனிதராக உயர்த்தப்பட்டு அவருக்கு வரலாறு எழுதுகிற பொழுது லூர்து சேவியருடைய வரலாற்றில் ஏதோ ஒரு இடத்தில் லூர்து ஆனந்தம் வரலாறும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். காரணம், கடவுள் கொடுப்பதை யாரும் தடுக்க இயலாது. எனவே இறைவனுக்கு நன்றி கூறியவர்களாக அன்னை மரியாவினுடைய பிறப்புக்காக நன்றி கூறி அவருடைய பிறப்பு வழியாக வந்த மீட்பில் நாம் பங்கு பெற்று என்றும் அருளும் பொருளும் வாழ்வும் நிறைவும் பெற்று வாழ பூண்டி புதுமை மாதா நமக்காக செபித்து நமக்கு பெற்று தருவாராக. ஆமேன்.